ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் தமிழ் ட்ரிக்ஸ் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி நம்மளோட ரெஸ்யூம் எப்படி ரெடி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இந்த வர வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ரெஸ்யூம் பிடிஎஃப் மேக்கர் CV.builder அப்படின்ற ஒரு ஆப் தான். அதை இன்ஸ்டால் பண்ணிங்க. ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த ஆப்ஸை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோன்னே இப்படி ஒரு விண்டோ வரும். ப்ளஸ் சைஸ் காட்டும். அதை கொடுத்தீங்கன்னா உங்கள் நேம் கொடுத்து என்ன ரெஸ்யூம்னு சொல்லி கொடுத்து ஓப்பன் பண்ணிடுங்க. நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிவிட்டேன் ரெஸ்யூம்னு சொல்லி. எடிட் கொடுத்துருங்க. உங்களோட நேம், இமெயில் ஐடி, காண்டாக்ட் நம்பர், டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருங்க. நீங்கள் ஆனா பொண்ணான்றதையும் ஃபில்லப் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் மேரேஜ் இருந்தால் மேரேஜ் சர்டிஃபிகேட் போட்டிருப்பாங்க. சிங்கிள் ஆர் மேரேஜ் எது வேணுமோ கிளிக் பண்ணிக்கோங்க. பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸு, அட்ரஸ், சிட்டி, ஸ்டேட், பின்கோட், நேஷனாலிட்டி, அப்புறம் உங்களோட ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுறதுக்கு கேலரியில் போய்ட்டு கிளிக் பண்ணிக்கலாம் தாராளமாக. ட்ரா சிக்னேச்சர் இமேஜ் உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் வச்சுக்கோங்க. ட்ரா சிக்னேச்சர் கொடுத்தீங்கன்னா இப்படி தான் காட்டும். பார்த்தீங்கனாலே தெரியும் நான் கேவலமாக போட்டிருப்பேன். நீங்கள் போட்டுங்க உங்களோட இதை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெஸ்யூம் ஹெட்டிங் அண்ட் சம்மரி, என்ன பர்பஸ் அவங்களே ஒரு 3 எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்துங்க. உங்களோட கேரியர் அப்ஜெக்டிவ் பற்றி நீங்கள் ஃபுல்லாக டீட்டெயில் ஃபுல்லாக இந்த இருக்குது அவங்களே கொடுத்துருப்பாங்க 4-5 இது. அதையும் நீங்கள் காப்பி பண்ணி போட்டுக்கிட்டாலும் சரி, அப்படி இல்லை நீங்கள் உங்கள் ஓன் இதை போட்டுக்கிட்டாலும் சரி, பிரச்சனை இல்லை. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அதை எப்படி ஃபில்லப் பண்ணுறதுன்னு, டிகிரி கோர்ஸ்க்கு எந்த இன்ஸ்டிடியூட், காலேஜ், யூனிவர்சிட்டி டிப்ளமோ அண்ணா யூனிவர்சிட்டி, டிப்ளமோ டேரக்ட் டெக்னிக்கல் எஜுகேஷன், பர்சன்டேஜ், CGPA ரெண்டில் எது வேணுமோ கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கீங்களா இல்லை படித்து முடிச்சிங்களா?ன்றது. படிச்சுக்கிட்டு இருக்கிறது, கிராடியன்டர்னா படித்து முடித்தது. அப்புறம் படித்து முடிச்சிருந்தீங்கன்னா எந்த இயர் பாஸ் அவுட் அதையும் ஃபில்லப் பண்ணிடுங்க. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஃபில்லப் பண்ணுங்கள். அது இருந்து எப்படி இருந்தால் ஃபில்லப் பண்ண சொல்லிடுறேன். எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணீங்க, என்னவா இருந்தீங்க, டெஸ்டினேஷன், ப்ரீவியஸ் எம்ப்ளாயி வேலை பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கரண்ட் இப்போ புதுசாக வேலை தேடுறாலும் இருந்தால் கரண்ட் எம்ப்ளாயி இருந்தால் கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் த ப்ராஜெக்ட். நீங்கள் ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணுறீங்கன்னா அந்த ப்ராஜெக்டோட நேம், ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ், உங்களுக்கு யார் ரோல் மாடல், ப்ராஜெக்ட் டியூரேஷன் எவ்வளோ நேரம், உங்கள் டீம் பேர் எத்தனை பேர், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதர்ஸ் ஸ்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்கில் உங்களுக்கு என்ன இருக்கோ அதை மட்டும் செலக்ட் பண்ணி இது பண்ணிக்கோங்க. அச்சீவ்மெண்ட் என்ன அச்சீவ் பண்ணுறீங்க அதை ஃபில்லப் பண்ணிடுங்க. ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் என்ன சப்ஜெக்ட் பிடிக்குமோ அதை போட்டுக்கோங்க. ஹாபி உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் அதை மட்டும் ஃபில்லப் பண்ணிக்கோங்க. லாங்குவேஜஸ் உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜஸ் மட்டும் ஃபில்லப் பண்ணிக்கோங்க. ரெஃபரன்ஸ் தெரிஞ்சவங்க ஃபில்லப் பண்ணுங்கள். மற்றபடி ஒன்றும் இல்லை. அதில் டிக்ளரேஷன் இதான் கடைசியானது. இதை மட்டும் ஃபில்லப் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ரெஸ்யூம் முடிஞ்சிடும். அவ்வளோதான். இதை டோட்டலாக எப்படி இது பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஆல்ரெடி இது பண்ணி வச்சிருந்ததை நான் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாம் முடிச்சு அந்த மேலே அந்த டபுள் டிக் கொடுத்தீங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி வரும். பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு 7 ஃபார்மெட்டில் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஃபார்மெட்டில் நீங்கள் வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும். இதான் 3rd ஃபார்மேட், 4th, 5th, 6th, ஒரு 7 ஃபார்மேட் கலர்லலாம் கொடுத்துருக்குறாங்க. பார்த்துங்க. யாருக்கு வேணால் ஷேரும் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.